ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கண்ட்ரோல் நம்பர் 9 இம்ப்ளிமெண்ட் செக்யூரிட்டி லாகிங் அண்ட் மானிட்டரிங். ஸோ பார்க்கலாம். இம்ப்ளிமெண்ட் செக்யூரிட்டி லாகிங் அண்ட் மானிட்டரிங் இன் OWASP டாப் 10 2024 ப்ராக்டிவ் கண்ட்ரோல்ஸ். என்னென்ன மெயின் கீவேர்ட்ஸ் வேணும்? செக்யூரிட்டி லாகிங், மானிட்டரிங், இன்ட்ரூஷன் டிடெக்ஷன், இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ், லாக் மேனேஜ்மெண்ட், SIEM, anomaly detection, audit logs, event correlation, log retention, real time alerts, threat intelligence, forensics, compliance logs தான். ஓகே, ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மொத்த டாப்பிக்குமே வந்து லாகிங் அண்ட் மானிட்டரிங் வெரி ஜெனரிக் தான். ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா, நம்ம செக்யூர் வெப் கேட்வே வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன யூஸ் பண்ணுறேன், ஃபயர்வால் இருக்குது, ஃபயர்வாலோட லாக்ஸ் இருக்குது, இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் இருக்குது, இன்ட்ரூஷன் டிடெக்ஷனுக்கான லாக்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏலியன் வால்ட் இருக்குது, ஏலியன் வால்ட் டிடெக்ஷனுக்கான லாக்ஸ் இருக்குது, ஸ்கேம் அனலிட்டிக்ஸோட லாக்ஸ் இருக்குது. அப்புறம் வேறு என்ன வச்சுருந்தோம், ஸ்கேம் அனலிட்டிக்ஸோட பிளாக் லிஸ்ட் மாஸ்டர் அதோட லாக்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்டிங்க்கான லாக்ஸ் இருக்குது, ரீகேப்சா அப்படியே சொல்லிகிட்டே போகலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ரெஸ்டினுடைய லாக்ஸ், அப்ளிகேஷன் லாக்ஸ், இதெல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி ஸ்டாண்ட் பாயிண்டில் அதெல்லாம் வந்துடுது. இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கார்ஸ் அண்ட் சிஎஸ்பி இதெல்லாம் போக பின்னாடி வந்து யூசர் ஆத்தென்டிகேட் பண்ணி போயிட்டாங்க. ஆத்தென்டிகேட் பண்ணதுக்கு வந்து பின்னால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆத்தென்டிகேட்டட் யூசர் வந்து அந்த வெப் அப்ளிகேஷனுக்குள்ளே என்ன ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணாங்க, அப்புறம் டேட்டா ப்ரைவேசி எப்போ ஒரு ஃபைல் என்கிரிப்ட் ஆச்சு, டீக்ரிப்ட் ஆச்சு, எங்கே ஷேர் ஆச்சு, போச்சு வந்துச்சு, ஃபுல்லாகவே எண்ட் டு எண்டு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர்வால்லேருந்து வரிசையாக ஃபயர்வால், ஐடிஎஸ், த்ரெட் இன்டெலிஜென்ஸ், அப்புறம் கார்ஸு, சிஎஸ்பி, ஆத்தென்டிகேட்டட் யூசர்லேருந்து கடைசி வந்து ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா எண்ட் டு எண்ட் எல்லாத்துலேயுமே லாக்ஸ்ன்னு வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வேணும். நீங்கள் தேர்ட் பார்ட்டி SIEM டூல் வாங்கி அந்த லாக் எல்லாமே வந்து ஜேசன் ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணி புஷ் பண்ணிவிட்டு அந்த SIEM டூலை பார்க்குறது வந்து இன்னொரு விஷயம். தேர்ட் பார்ட்டி SIEM டூல்ஸ் லைக் ஸ்ப்ளங்க் இருக்குது, மேனேஜ் இன்ஜின், இந்த மாதிரி நிறைய இருக்குது, அப்புறம் வசூ, இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கீப் இட் அசைடு. பட் ஆஸ் அ அப்ளிகேஷன் டெவலப்பர் அண்ட் செக்யூரிட்டி இன்ஜினியர், நீங்கள் ஃபயர்வால்லேருந்து ஆரம்பித்து எல்லாமே டில் தி ஆத்தென்டிகேட்டட் யூசருடைய ஆக்டிவிட்டி லாக்ஸ் வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறணும். அதை லாக்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறது, அந்த லாக்ஸ் ஃபைல் கண்டிப்பாக அங்கே இருந்தே ஆகணும். ஒரு ஆத்தென்டிகேட்டட் யூசருடைய ஃபுல் எண்ட் டு எண்ட் அப்ளிகேஷன் ஆக்டிவிட்டீஸ்லேருந்து ஃபயர்வால், ஐடிஎஸ், த்ரெட் இன்டெலிஜென்ஸ், கார்ஸ், சிஎஸ்பி, ஓப்பன் ரெஸ்டி, ரீகேப்சா, ஃபிங்கர் பிரிண்டிங், எல்லாமே எல்லா இடத்துலையும் லாக் வேணும், லாக்ஸ் இருக்கணும். ஸோ அந்த எல்லாமே வந்து நம்ம வந்து ஒரு ஜேசான் ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணி ஒரு எலாஸ்டிக் கிபானா சர்ச்சில் போட்டு அதை மானிட்டர் பண்ணுறது, டோட்டல் ரிக்வஸ்ட்டில் இருந்து எத்தனை ரிக்வஸ்ட்டு குட் அண்ட் பேட் இந்த மாதிரிலாம் பண்ணுறது. அப்புறம் வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால்னுடைய லாக்ஸ், OWASP மறந்தே போயிட்டேன் பாருங்கள், OWASP-னுடைய மாட் செக்யூரிட்டி வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால், OWASP CRS கோர் ரூல் செட்ஸ், அதனுடைய லாக்ஸ், இந்த 403 ஃபார்பிடன் லாக்ஸ் எவ்வளோ, 400 பேட் ரிக்வஸ்ட் அதனுடைய லாக்ஸ் எவ்வளோ, டோட்டல் URIs எவ்வளோ வந்தது, எல்லா இடத்துலையும் லாகு தான். நீங்கள் SIEM வச்சு நீட்டாக மானிட்டர் பண்ணுறீங்க, அது வேறு. ஆனால் நீங்கள் லாகை மெயின்டைன் பண்ணுறியாங்கிறது தான் மெயினாக இதில் வந்து கம்ப்ளைண்ட்ஸே. அப்புறம் லாக் எத்தனை நாள் ரிட்டன்ஷன் நீங்கள் மெயின்டைன் பண்ணிடுறீங்க, எங்கே லாகை ஸ்டோர் பண்ணி எத்தனை மாதத்துக்கு ஸ்டோர் பண்ணுறீங்க, ரிட்டனில் கொடுக்கணும். தேர்ட் பார்ட்டி RFPக்கெல்லாம் கிளைண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இது மொத்தமே அதை பற்றி தான் பேசுகிறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ நான் சொன்னதில் எல்லாமே அடங்கியிருக்கு. டைரெக்டாக புல்லட் பாயிண்ட்ஸுக்கு போகலாம். செக்யூரிட்டி லாகிங், த ப்ராசஸ் ஆஃப் ரெக்கார்டிங் செக்யூரிட்டி ரிலேட்டட் ஈவெண்ட்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் வித்தின் அ சிஸ்டம் டு கிரியேட் அண்ட் ஆடிட் ட்ரெயில் ஃபார் டிடெக்டிங் அண்ட் இன்வெஸ்டிகேட்டிங் செக்யூரிட்டி இன்சிடென்ட்ஸ், கவர்டு தான். மானிட்டரிங், கண்டினியூஸ் அப்சர்வேஷன் ஆஃப் அ சிஸ்டம் ஆக்டிவிட்டீஸ் டு ஐடென்டிஃபை செக்யூரிட்டி ஈவெண்ட்ஸ் அண்ட் இன்சிடென்ட்ஸ், ஏர்லி டிடெக்ஷன் ஆஃப் த்ரெட்ஸ், ரியல் டைம் அலர்ட்டிங் அண்ட் இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ், ஆப்வியஸ்லி அது கவர்டு. Log management, collection, storage, analysis and disposal of log data. Use log management tools to handle large volumes of logs efficiently. இப்போ நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா each and every individual security componentsலையும் authentication systems வழியாக வரதும், டெவலப்மெண்ட் சைடில் வந்து ஒரு ஆக்டிவிட்டி வெப் அப்ளிகேஷனில் ஒரு ஆத்தென்டிகேட்டட் யூசர் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டி லாக்ஸும், இதெல்லாமே வந்து லாக்ஸ் இருக்குது, அதை லாக் ரிட்டன்ஷன் பண்ணுறோம், அதெல்லாம் வந்து ஈஸி தான். பட் அதை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணணும், ஒரு ரிப்போர்ட் வழியாக கொண்டு வரணும், ஒரு டூல் வழியாக கொடுத்து அதை கேலண்டர், இந்த டேட்லேருந்து இந்த டேட் இந்த யூசர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி புல் பண்ணணும். இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் என்னென்ன நெட்வொர்க் செக்யூரிட்டி ப்ரீச்சஸ் நடந்திருக்கு, என்ன மாதிரி ஆனால் டேஞ்சரஸ் ரிக்வஸ்ட் உள்ளே வந்திருக்கு வெப் அப்ளிகேஷன், இதெல்லாமே கரெக்டாக பார்க்குறதுக்கு ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ், அதுலேருந்து ஒரு PDF ரிப்போர்ட் எடுக்கிற மாதிரி இருந்தால் தானே அதை நீங்கள் ஒரு நல்ல சிஸ்டம்னு சொல்ல முடியும். அஃப்கோர்ஸ்
நம்ம வந்து ரா லாக் டேட்டாவை வந்து யாருக்கும் ஷேர் பண்ணுறது வந்து இட் இஸ் அக்செப்டபிள் தான். பட் ஒரு கேலண்டர் மாதிரி போட்டு இந்த டேட்டில் இந்த டேட் வந்து செக் பண்ணி வரதுக்கு ஒரு டூல் வேணும் இல்லையா? அதுதான் சைம் டூல்னு சொல்கிறோம். ஸோ அடுத்தது அதை பற்றி தான் பேசுகிறோம். சைம், செக்யூரிட்டி இன்ஃபர்மேஷன் அண்ட் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ நீங்கள் இத்தனை லாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சக்கப்புறமா தான் சைமுக்கு பர்பஸே வரும். நீங்கள் லாகே எனேபிள் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னு வைங்களேன், அதில் சைம் போட்டு எந்த பிரயோஜனம் கிடையாது. சரியா? ஸோ கலெக்ட்ஸ், அனலைசஸ் அண்ட் கோரிலேட் செக்யூரிட்டி ஈவெண்ட்ஸ் டேட்டா ஃப்ரம் மல்டிபிள் லாக் சோர்சஸ், ப்ரொவைட்ஸ் ரியல் டைம் அனாலிசிஸ் அண்ட் லாங் டர்ம் ஸ்டோரேஜ் அண்ட் செக்யூரிட்டி ஈவெண்ட்ஸ். அது ஈஸி. செய்மும் வந்து ஒன்றும் இல்லை, வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால் எப்படிலாம் ரூல்ஸில் இருக்கோ, செய்மு வந்து இந்த இதெல்லாம் வாங்கினீங்கன்னு வைங்களேன், அது என்ன மறந்துட்டோமே, ஸ்ப்ளங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் எல்லாம் டிஃபைன் பண்ணலாம். வசூலியும் நீங்கள் வந்து ரூல்ஸ் டிஃபைன் பண்ணலாம் ப்ரீச் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஒரு லாக் ரா டேட்டாலேருந்து டாட் ஃபைல்லேருந்து நீங்கள் ப்ரீச் எல்லாம் கண்டுபிடிக்க முடியும். அது செய்முக்குள்ளேயுமே த்ரெட் இன்டெலிஜென்ஸ் இருக்குங்க. செய்முக்குள்ளேயே த்ரெட் இன்டெலிஜென்ஸ் இருக்கும் கிட்டத்தட்ட. நான் பண்ண செக்யூர் வெப் கேட்வேல வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து நான் த்ரெட் இன்டெலிஜென்ஸ் கொடுத்து தான் ரிக்வெஸ்ட்டே ஃபுல்லாக கொண்டு வரேன். பேடுன்னு வந்தால் விட்றதில்ல. ஆனால் இது வந்து என்ன பண்ணோம்னா நம்ம கொடுக்குற லாகிலிருந்து அது இருந்து பேடு கண்டுபிடிச்சி ப்ரொஜெக்ட் பண்ணணும். ஸோ சேம் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் நீடு மாதிரி ஆகிடுச்சு இன்றைக்கி. அந்த டூலை போடணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அவ்வளோதான். ஸோ அதில் ரூல்ஸ் இருக்கும். ஸோ மேக்ஸ் நோ டிஃப்ரென்ஸ். அப்படி தான் நான் ஃபீல் பண்ணுறேன் பர்சனலி. நீங்கள் லாக் ஃபைல் ரீட்டைன் பண்ணுறதும் இதில் போட்டோம்னா என்ன வித்தியாசம்னு கேட்டால் எனக்கு ஒன்றும் இல்லை. நானே த்ரெட் இன்டெலிஜென்ஸ்லேருந்து கொண்டு வர லாக தானே வச்சுருக்கேன். இப்போ எதுக்கு தனி சேம் டூல் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. பட் ஸ்டில் எனிஹவ் லெட்ஸ் லேர்ன் தட் அப்படிங்க வச்சுக்கலாம். ஸோ அடுத்து இன்ட்ரூஷன் டிடெக்ஷன், ஐடிஎஸ் பேசவே வேணாம். யூஸ் ஐடிஎஸ் இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் சிஸ்டம்ஸ் அண்ட் ஐபிஎஸ் டு மானிட்டர் நெட்வொர்க் பேஸ்ட், ஹோஸ்ட் பேஸ்ட். ஸோ நம்ம ஹோஸ்ட் பேஸ்ட்லாம் நிறையாவே பண்ணிகிட்ருக்கோம். இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ், குவிக் ஐடென்டிஃபிகேஷன், ரெஸ்பாண்ட் டு செக்யூரிட்டி இன்சிடென்ட் டு மினிமைஸ் த இம்பாக்ட், இன்சிடென்ட் டிடெக்ஷன், கண்டெய்ன்மெண்ட், எராடியேஷன், ரிகவரி அண்ட் லெசன்ஸ் லேர்ன்டு. ஸோ நம்ம என்ன பண்ணியிருந்தோம் செக்யூர் வெப் கேட்வேலனா, ஒரு ஏலியன் வால்ட்டு, ஸ்கேமாலிட்டிக்ஸு, பிளாக்லிஸ்ட் மாஸ்டர் டிபி, ஃபிங்கர் பிரிண்டில் பாட் ஒன்று வருது, ரீகேப்சாவில் வேல்யூ 0.5க்கும் கீழே வருது. இந்த மாதிரி இருக்கும்போது பேஜை ரீடைரக்ட் பண்ணுறது, அந்த லேயர் 3 ஐபி அட்ரஸை கொண்டு போய் IPv4 IPv6 பிளாக் பண்ணுறது, நிறைய விஷயங்கள் செய்கிறோம் இல்லையா? ஸோ லாக் பண்ணுறது குட் அண்ட் பேட், ஒரு டோட்டல் டேட்டாவிலேருந்து விச் இஸ் குட் அண்ட் விச் இஸ் பேடுன்னு பிரிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த பேடு டேட்டாவை நீங்கள் பிளாக் பண்ணணும். அந்த பேட் ரிக்வஸ்ட்டை 403 டினைடு கொடுக்கணும். அந்த பேட் ரிக்வஸ்ட் வந்து அந்த பேஜ் ஆக்சஸ் டினைடுக்கு போகணும். ஸோ இவ்வளவு இருக்குது. அதுதான் இந்த பாயிண்ட் நம்பர் 6ல் பேசியிருக்காங்க. ஓகே. Audit logs that record who did what, when, where, how within a system. Authenticated user சொல்கிறேன்ல, அதுதான் ஆடிட் லாக். இதெல்லாம் செக்யூரிட்டி தாண்டி வந்தாச்சு. யூசர் ஆத்தென்டிகேட் ஆகி உள்ளே போயாச்சு. அந்த வெப் அப்ளிகேஷனுக்குள்ளே எண்ட் டு எண்ட் அந்த ஆத்தென்டிகேட்டட் யூசர் வந்து என்ன பண்ணாங்க, என்ன ஃபைல் அப்லோட் பண்ணாங்க, எத்தனை மணிக்கு அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணாங்க, எப்போ ஷேர் பண்ணாங்க, யாருக்கு ஷேர் பண்ணாங்க, அந்த ஃபார்மில் என்ன ஃபில் பண்ணாங்க, என்ன சப்மிட் பண்ணாங்க, அதுதான் ஆடிட் லாக். Event correlation, analyzing log data from different sources to identify patterns and anomaly, same systems and other correlation tools. இது ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் தான். லாக் ரிட்டென்ஷன் ஒன்றும் இல்லைங்க. அந்த லாக் ஃபைல் எத்தனை நாள் மெயின்டைன் பண்ணுவீங்க? செக்யூர் வெப் கேட்வேல பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு அரௌண்ட் 5 o'clock 5:30க்கு ரீசெட் நடக்குது. ஸோ அந்த லாகெல்லாம் வந்து ஒரு இடத்துல கொண்டு போய் பேக்கப்பில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் பிஃபோர் கிளியரிங் த லாக்ஸ். சிஸ்டம் ஆப்டிமைசேஷனுக்காக நான் கிளியர் பண்ணிகிட்ருக்கோம். அந்த லாகை வந்து 24 hours லாகை கொண்டு போய் ஒரு இடத்துல சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளியர் பண்ணுறது பெட்டர் தானே. ஸோ 6 monthsக்கு ஆச்சு மெயின்டைன் பண்ணணுங்கிறது என்னுடைய கருத்து. இவங்க என்ன சொல்கிறாங்க, இம்ப்ளிமெண்ட் லாக் ரொட்டேஷன் அண்ட் ஆர்கைவிங் ஸ்ட்ராட்டஜிஸ். ஓகே, அது வேறு விஷயம். அது அவங்களுக்கு இஷ்டம். ஆர்கைவிங் டிஃபால்ட்டாக லினக்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். பட் ஆனால் அந்த ஆர்கைவ்டு லாக்ஸ் எல்லாம் கொண்டு போய் எங்கே ஸ்டோர் பண்ணுறதுங்கிறது நம்ம தான் பண்ணணும். இட்ஸ் அப் டு அஸ். 6 months ஆச்சு வேணுங்க இன்றைக்கி இருக்க டேட்டுக்கு. ரியல் டைம் அலர்ட்ஸ் பர்பஸ், இமீடியட் நோட்டிஃபிகேஷன் of suspicious or malicious activities, configure alerts. சேமில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கேலண்டரில் செலக்ட் பண்ணி அழகாக PDF ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுக்கலாம். அது ஒன்று. ஆட்டோமேட்டடாக வந்து ரிப்போர்ட்ஸை வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு ஷேர் பண்ணலாம். அது ஒன்று. ஏதாவது ஒரு இடத்துல பிரச்சனை அப்படின்னு சொன்னால் இமெயில் அலர்ட் ட்ரிகர் பண்ணுறது, இந்த மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் அதோட ப்ளஸ் தான், இல்லைன்னு சொல்லலை. த்ரெட் இன்டெலிஜென்ஸ், இன்ஃபர்மேஷன் அபவுட் த்ரெட்ஸ் அண்ட் த்ரெட் ஆக்டர்ஸ் that helps in understanding, mitigating and use threat intelligence feeds. நம்மக்கிட்ட இல்லாத த்ரெட் இன்டெலிஜென்ஸே கிடையாது செக்யூர் வெப் கேட்வேல. எத்தனை ஏலியன் வால்ட் இருக்குது, ஸ்கேமாலிட்டிக்ஸ் இருக்குது, பிளாக்லிஸ்ட் மாஸ்டர் இருக்குது, fingerprint.com இருக்குது, கூகுளோட ரீகேப்சா இருக்குது, அப்புறம் OWASP டாப் 10 CRS இருக்குது. நிறைய இடத்துல வச்சுருக்கோம். ஸோ இன் அடிஷன் டு திஸ், சரியா, நம்மக்கிட்ட வந்து ஒன்று என்ன ஆத்தென்டிகேஷன், ஆத்தரைசேஷனும் அப்புறம் ஆக்டிவிட்டி லாக்ஸும் தான். அதான் நம்ம பார்க்கணும்.
ஓகேவா? ஸோ மற்றபடி அது நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் C9ல் இது கவர்டு தான். Forensics, detailed examination of logs and other data to investigate security incidents, use forensic tools and methods to analyze log data and identify root causes. நீங்கள் ஆத்தென்டிகேட்டட் யூசர் வந்து ஒரு வெப்ளிகேஷனில் என்னெல்லாம் லாகின் பண்ணாங்கங்கிறதுக்கான ரெக்கார்டு இருந்தாவே முடிஞ்சுது. அதில் தனியாக ஃபாரன்சிக்னு ஒன்று கிடையாது. அது பண்ணுற வேலைக்கு பேர் தான் ஃபாரன்சிக்னு சொல்லணும். அவ்வளோதான். யார் எப்போ என்ன பண்ணாங்கன்னு கேள்வி கேட்டால் லாக் எடுத்து கொடுத்தீங்கன்னா அது ஃபாரன்சிக். அவ்வளோதான். adhere to legal and regulatory requirements for logging and monitoring, GDPR, HIPAA and PCI-DSS. கண்டிப்பாக நீங்கள் லாக்ஸை வந்து ஒரு யூசர் ஆக்டிவிட்டி லாக் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு பேப்பர் டாக்குமெண்ட்டில் நீங்கள் எழுதணுங்க. ஒரு யூசர் இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா அந்த இமெயில் அட்ரஸாக இருந்தாலும் அதுக்கு நீங்கள் கன்சென்ட் வாங்கியிருக்கணும். கன்சென்ட் இஸ் இம்பார்ட்டண்ட். ஒரு ப்ரீச்சில் மாட்டிக்கிறீங்க, ஜிடிபிஆர்லையோ ஹிப்பாலையோ எங்கேயோ ஒரு பிரச்சனை அப்படின்னா அவளுடைய கிளைண்ட்டுக்கிட்டேயோ அந்த கஸ்டமர் கிட்டே இருந்தால் கன்சென்ட் முன்னாடியே வாங்கி டாக்குமெண்டடாக வச்சுருந்தீங்கன்னா தப்பிச்சிங்க. இல்லைன்னா அவ்வளோதான். ஸோ கன்சென்ட்டுங்கிற வேர்டு ரொம்ப முக்கியம். ஜிடிபிஆர் சரியா? கன்சென்ட்டை மறந்துடாதீங்க. கன்சென்ட்டோட லாக் எடுங்கன்னு நான் சொல்கிறேன். சார் நான் வந்து இந்த மாதிரி என் அப்ளிகேஷனில் ஒரு ஆத்தென்டிகேட்டட் யூசருக்கு எல்லா ஆக்டிவிட்டீஸ் எகெயின்ஸ்ட் தட் யூசர் ஐடி. இங்கே இன்னொரு விஷயம் இல்லை, அவனுக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ தேர்ட் பார்ட்டி ஐடிபிஐயை சாமல் இன்டெகிரேஷன் சிங்கிள் சைனெல்லாம் பண்ணுறது வேறு விஷயம். ஆனால் ஆத்தென்டிகேட்டட் யூசர் வரும்போது லாக் ஃபைலில் ஜிடிபிஆரோட பாயிண்ட் நான் சொல்கிறேன். லாக் ஃபைலில் xjagan@ blogspot.com இருக்குன்னு வைங்க. அந்த லாகில் வந்து jagan@blogspot.com அப்லோடட் ஸோ அண்ட் ஸோ ஃபைல்னு சொல்லி இந்த டைம் ஸ்டாம்ப்னு வந்தால் அது டேட்டா ப்ரைவசி ப்ரீச். இன்ஸ்டெட் jagan@blogspot.comக்கு பதிலாக நீங்கள் கீக்ளோக் ஐடிபி யூஸ் பண்ணியிருந்தால் அதிலிருந்து ஒரு யூசர் ஐடி வரும், சம் ஹேஷ் வேல்யூ வரும். அந்த ஹேஷ் வேல்யூ டிட் ஸோ அண்ட் ஸோன்னு தான் லாக் ஃபைலில் இருக்கணும். அந்த லாக் ஃபைலில் ஒரு இமெயில் ஐடியோ ஒரு பர்சனுடைய பேரோ ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடாது. புரிஞ்சுதா? லாகிங் அண்ட் மானிட்டரிங்கில் முக்கியமான விஷயம். ஒரு யூசர் ஆக்டிவிட்டியை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறீங்கன்னா அந்த யூசர் ஆக்டிவிட்டியினுடைய லாகில் வந்து யூசர் ஐடி டேக்கன் ஃப்ரம் ஐடிபி இருக்கணுமே ஒழிய அவங்களுடைய பேரோ அவங்களுடைய இமெயில் ஐடியோ அங்கே ரிசல்ட் ஆகக்கூடாது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தட் பிகம்ஸ் அகெயின்ஸ்ட் டேட்டா ப்ரைவசி வயலேஷன். டேட்டா ப்ரைவசி வயலேஷன் தான் அது. ஸோ பி கேர்ஃபுல். யூசர் ஐடியை வச்சு தான் நீங்கள் ட்ராக் பண்ணுமே ஒழிய அங்கே யூசரோட பேரோ அவங்களோட இமெயில் ஐடியோ ரெஃபர் ஆகக்கூடாது. வெரி இம்பார்ட்டன்ட். 13 log analysis, regular review and analysis of log data to identify security events and improve security posture. This theory use automated tools and manual reviews of comprehensive log analysis. Solution enna? Ensure all critical system applications are configured to log relevant security events, include logs from நான் சொன்னதுதான் firewalls, IDS, IPS throughout end to end DB. கண்டிப்பா use the same systems to centralize log collection, analysis and correlation. Same for real time alerting and incident. ஒரே ஒரு ஸ்டெப்பு நம்ம என்னென்னா இந்த அலர்ட்டிங் பண்ணணும். எங்கேயாச்சும் போய் டிக்கெட்டு க்ரியேட் ஆகணும். இன்னொரு விஷயங்க, அலர்ட்ஸு, இமெயில் அலர்ட்ஸு, லாக் ரிப்போர்ட்ஸு, ஸ்கெடியூல் லாக் ரிப்போர்ட்ஸ் இதெல்லாம் போக ஒரு விஷயம் ஒன்று தெரிஞ்சுக்குங்க. ஒரு அலர்ட் வந்தால் அதுக்கு ஒரு இன்சிடென்ட் டிக்கெட் க்ரியேட் ஆகணும். அது ரொம்ப முக்கியம். அந்த இன்சிடென்ட் டிக்கெட்டுக்கு வந்து இந்த இன்டர்னல் ஐடியோ செக்யூரிட்டி டீமோ அதை ஹேண்டில் பண்ணணும். SLAs அதுக்கு பேர் தான். எவ்வளோ சீக்கிரம் ஆக்ட் ஆகிறோம் அதுக்கு ஒரு ரெக்கார்ட் இருக்கணும். அது லோக்கல் இன்சிடென்ட் டிக்கெட்டிங் சிஸ்டம் வேணும். அதுக்கு நம்ம கிளைண்ட்டுக்கிட்ட காட்ட வேண்டியது இருக்கும். கம்ப்ளைண்ட்ஸ் அப்போது நாங்கள் ஒரு செக்யூரிட்டி இன்சிடென்ட் சிஸ்டம் வச்சுருக்கோம், அதில் எங்களோட சிஸ்டம்ஸ் ஏதாச்சும் வந்து ஏதாச்சும் ஒரு அனாமலி டிடெக்ஷன் வழியாவோ ஏதாச்சும் ஒரு சம்திங் பேடுன்னு சொல்லி ஒன்று அலாம் அடிச்சிருந்தாவோ அது ஒரு டிக்கெட் க்ரியேட் பண்ணுது. அந்த டிக்கெட்டை வந்து நாங்கள் என்னென்ன ஸ்டடி பண்ணியிருக்கோம் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக பிளாக் ஆகிருக்கான ப்ரூஃப் ரெக்கார்டிங் இருக்கணும். அதுக்கு ஒரு டிக்கெட்டிங் டூல், இன்சிடென்ட் டிக்கெட்டிங் டூல் மெயின்டைன் பண்ணணும். எப்போ இதெல்லாம் பாசிபிள்? நீங்கள் லாக்ஸை முதல் ரீட்டைன் பண்ணால் மட்டும்தான். லாகிங் ஃபெசிலிட்டி இருந்தால் தான் இதெல்லாம் பேச முடியும். லாக்ஸ் இருந்தால் தான் செய்ம் இருந்தால் தான் இன்சிடென்ட். Set up real-time monitoring and alerts. Configure monitoring tools to detect and alert on suspicious activities. Use thresholds and rules to minimize false positive and ensure that false positiveங்கிறது வராமல்லாம் போகாது. அதை ப்ராப்பராக ஃபால்ஸ் பாசிட்டிவ் ஹேண்டில் பண்ணுறதுக்கு சிஸ்டம் நம்மகிட்ட வேணும். by adding exceptions. Establish log management practices. Implement log rotation, retention, archiving policies. Ensure logs are stored securely and are tamper-proof. Obviously. Conduct regular log reviews and analysis. Regularly review and analyze log data to identify trends and anomalies. Use automated tools to assist in log analysis and this manual effort.
லாக் இருக்குது, லாகை ஜேசன் ஃபார்மேட்டில் போடுறோம், அதை ஒரு டேட்டா பேஸில் போடுறோம், டேட்டா பேஸ்லேருந்து சேமுக்கு எடுத்து கொடுத்தீங்கன்னா வேலை முடிஞ்சுது. இவ்வளோ தியரி தேவையில்லை, வெரி சிம்பிள். இன்டகிரேட் த்ரெட் இன்டெலிஜென்ஸ் எங்ககிட்ட ஆல்ரெடி இருக்குங்க. யூஸ் த்ரெட் இன்டெலிஜென்ஸ் ஃபீட்ஸ் டு என்ஹான்ஸ் யுவர் டிடெக்ஷன் அண்ட் ரெஸ்பாண்ட் கேபிலிட்டி. ஸ்டே updated with the latest threat information indicators of compromise. IOCஸா ஓகே, அது பேசுவோம். Develop incident response procedures. Create and document incident response plans and procedures. Okay. Train your team to respond effectively to security incidents. That incident ticketing tool இருக்கணும் முதல்ல. Ensure compliance. Adhere to relevant legal and regulatory requirements of logging and monitoring. Conduct regular audits to ensure compliance with standards and regulations. அதான் அது தெரிஞ்ச விஷயம் தான். Leverage intrusion detection and prevention systems. Deploy IDS IPS to monitor network and system activities. Configure these systems to detect and prevent unauthorized access and attacks. Provide training, awareness, logging and material, ensuring team members are aware of their roles and responsibilities in security logging. பாருங்க, சிம்பிளாக இதுக்கு ஒரு குவிக் சம்மரி சொல்கிறேன். இந்த C9 பற்றி தான் பேசுகிறோம். ஆமாம், சம்மரி வந்து என்னென்னா ஒன்றுமில்லை. ஃபயர்வால், அதாவது செக்யூர் வெப் கேட்வேல என்னென்ன இருந்துச்சு, ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன், ஓகேவா. ஃபயர்வால் இருக்குது, ஐடிஎஸ் இருக்குது, ஐபிஎஸ் இருக்குது. அதை தாங்கி த்ரெட் இன்டெலிஜென்ஸ் 3 இருக்குது. ஏலியன் வால்ட்டு, ஸ்கேமாலிட்டிக்ஸ், பிளாக்லிஸ்ட் மாஸ்டர் இருக்குது, கூகுள் ரீகேப்சர் இருக்குது, ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. அதே மாதிரி நிறையா சர்வீசஸ் யூஸ் பண்ணுறோம். வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வாலோட லாக்ஸ் இருக்குது, ஜியோகிராஃபிக் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, கார்ஸ் இருக்குது, சிஎஸ்பி இருக்குது. அதுக்கப்புறம் யூசர் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஆத்தென்டிகேஷனுக்கு அப்புறமா அதனுடைய லாக்ஸ் வருதுல்ல, யூசர் ஆக்டிவிட்டி லாக்ஸ். ஸோ நான் சொன்ன எல்லா லிஸ்ட்டுக்குமே லாக் ஃபைல்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் அசியூம் பண்ணுங்கள். அதெல்லாம் லாக்ஸ் ஆச்சா? ஸோ அந்த லாக்ஸ் எல்லாம் ஜேசன் ஃபார்மேட்டில் பண்ணி ஒரு டிபியில் ஸ்டோர் பண்ணிடுறீங்க. அந்த டிபியில் எடுத்து ஒரு செயிமாக வந்து நீங்கள் செயிம்னா நீங்கள் வசூ சொல்லலாம், ஸ்ப்ளங்க் சொல்லலாம், எனக்கு தெரிஞ்சு இது 2 மேனேஜ் இன்ஜினும் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் எலாஸ்டிக் சர்ச்சில் நீங்களாக ஓனாக பண்ணிக்கிறதாலும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லாக் ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு டோட்டல் டேட்டா ஃபீடு கொடுத்து, டோட்டல் டேட்டா உங்களுக்கு வர ரிக்வஸ்ட்டை வச்சே தெரியும் இல்லையா. ஸோ அதில் டோட்டல் டேட்டா, ஸோ த்ரெட் இன்டெலிஜென்ஸில் எதெல்லாம் டிடெக்ட் பண்ணியிருக்கோ அதெல்லாம் பேட் டேட்டா, பேலன்ஸ் எல்லாமே குட் டேட்டா. ஸோ அந்த வழக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு பிடிஎஃப் ரிப்போர்ட் எடுக்கிறீங்க. ஸோ அந்த பேட் டேட்டா இருக்குது இல்லையா, அந்த பேட் டேட்டாவிலேருந்து நீங்கள் அலர்ட்ஸ் ட்ரிகர் பண்ணணும், இமெயில் அலர்ட்ஸ் ட்ரிகர் பண்ணணும். ஸோ அந்த பேடான விஷயங்கள் எதெல்லாம் வருதோ அந்த பேடுக்கெல்லாம் நீங்கள் வந்து யூ நீட் டு கிரியேட் இன்சிடென்ட் டிக்கெட்ஸு. அந்த இன்சிடென்ட் டிக்கெட்ஸில் யூ நீட் டு அசைன் டு த இன்ஜினியர்ஸ் அண்ட் யூ மீன் டு டெல் வாட் ஆக்ஷன் இஸ் டேக்கன், எதர் இட்ஸ் ஆக்ஷன் இஸ் டேக்கன் பை த சிஸ்டம் ஆர் மேனுவலி சம்திங் இஸ் ஸ்டடிட் அண்ட் பிளாக்டு. இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணணும், அது டிக்கெட்டிங் டூல். ஸோ இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, லாக்ஸ் இருக்குது, லாக்ஸ்லேருந்து ஜேசன் ஃபார்மேட் போச்சு, ஒரு டிபியில் ஸ்டோர் பண்ணலாம், அங்கேருந்து சேம் டூலுக்கு கொண்டு போகிறோம். சேம் டூலில் அழகாக உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் எல்லாமே கிடைக்கும், ரிப்போர்ட்டிங் அலர்ட்டிங் கிடச்சிரும். ஸோ சேம் டூல்லையும் ரூல்ஸ் இருக்குது, சேமுக்கும் த்ரெட் இன்டெலிஜென்ஸ் இருக்குது. ஸோ தட் வில் ஆல்சோ வில் ஜெனரேட் த டோட்டல் ரிக்வஸ்ட் எவ்வளோ, அதில் டோட்டலில் எத்தனை கூட்டு எத்தனை பேட் சேமும் சொல்லும். அது லேயர் 3ஆக இருந்தாலும் சரி, 4ஆக இருந்தாலும் சரி, 7ஆக இருந்தாலும் சரி, அதோடைய இன்சிடென்ட்ஸ் எல்லாமே சரியா. ஸோ அதை எடுத்து நம்ம வந்து அதில் பேடுங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்து பெருசாக பண்ணி அதுக்கு நம்ம இன்சிடென்ட் டிக்கெட்ஸ் ரைஸ் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணிட்டு வரணும் இன் அவர் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள். ஸோ இந்த சப்ஜெக்ட் தான் லாக் டு ஜேசன் ஃபார்மேட், ஸ்டோர் இன் அ டிபி, அங்கேருந்து சேம் டூலில் என்ன கிடைக்கும், ரிப்போர்ட்ஸ் கிடைக்கும். டோட்டல் ரிக்வஸ்ட் எவ்வளோ, அது லேயர் 3ஆக இருந்தாலும், லேயர் 4ஆக இருந்தாலும், லேயர் 7ஆக இருந்தாலும் சரி, ரிக்வஸ்ட் இத்தனை டைப் இருக்குது. அதில் எத்தனை டோட்டலில் எவ்வளோ குட்டு எவ்வளோ பேடு, அந்த ரேஷியோ. ஸோ பேட் இருந்தால் அதுக்கு ஒரு இன்சிடென்ட் டிக்கெட்ஸ் ரைஸ் பண்ணி அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ சேம் எல்லாமே இருக்குது. லாகு, சேமு, இன்சிடென்ட், 3 வேர்டு தான். லாகிங், சேம் டூல், இன்சிடென்ட் டிக்கெட்டிங் டூல், இந்த 3 தான் இதில் சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொரு இன்ஃபர்மேஷன், லாக் ரிட்டென்ஷனுக்கான டைம் எவ்வளோ நாள் அந்த லாகை சேவ் பண்ணி வச்சுருப்போம், இதெல்லாம் டிஃபைன் பண்ணியிருக்கணும், வெல் டாக்குமெண்டடாக இருக்கணும். அப்புறம் ஜிடிபிஆரோட ஒரு முக்கியமான க்ளூ கொடுத்தேன், யூசர் ஆக்டிவிட்டி லாக் மேனேஜ்மெண்ட்டில் தயவுசெய்து யூசர் நேமையோ அல்லது யூசருடைய இமெயில் ஐடியை வச்சுக்கிட்டு சோன்சோ ஆக்டிவிட்டின்னு சொல்லி லாக் ஃபைலில் காட்டிடாதீங்க, அது டேட்டா ப்ரைவசி ப்ரீச். ஸோ நீங்கள் தேர்ட் பார்ட்டி ஆத்தென்டிகேஷன் சிஸ்டம் ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஐடிபிஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அதிலிருந்து யூ வில் கெட் தி யூசர் ஐடி, அது ஒரு ஹேஷ் வேல்யூ. அந்த ஹேஷ் வேல்யூ தான் வந்து லாகில் என்டர் ஆகணும் இல்லையா, யூசர் அக்கௌண்ட்டோட நேம் வந்துடக்கூடாது, இமெயில் ஐடி வந்துடக்கூடாது, அதை பார்த்துக்குங்க, இது வெரி இம்பார்ட்டண்ட் சரியா. ஓகே, ஸோ ஒரு தடவை திருப்பி இந்த வீடியோவை இன்னொரு தடவை டைம் கிடைக்கும்போது திருப்பி படிங்க, இது வெரி இம்பார்ட்டண்ட்டு ஓகேவா.
So that's the update in this video. Okay, thank you for watching.